நீங்க பேசுறது செய்யறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. என்னவோ சீக்கிரமா இந்த டீல முடிக்கிற வழிய பாருங்க. இவன் ஏன் அப்பத்துல இருந்து இப்படியே இருக்கான்? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா, என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரிம்மா, போயிட்டு வரோம். டேய் வாங்க போலாம். நாங்க வரோம். ஏங்க இவன் என்னங்க இப்படி இருக்கான்? புரியலையா? மறுபடியும் பார்க்க போறேன்னு ஓ இருக்கும் இருக்கும். இவன் இவ்ளோ வேகமா இருக்கானே, சீக்கிரமே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் சரியா இருக்கும். சரளா புருஷன் துபாயில இருந்து வரட்டும், பேசி முடிச்சிடலாம். சாப்பிடுங்க. வாங்க தம்பி உட்காரு. இட்லி, தோசை, உப்புமா, சப்பாத்தி என்ன வேணும்? அவங்க அவங்கண்ணா எவங்க? இல்ல சப்பாத்தி சப்பாத்தி. சப்பாத்தியே நீ அவங்க இவங்க தான் சொல்லுவியா? நல்ல பையன்பா, போ உட்காரு போ. அப்போ அவங்க வரலையா? யார கேக்குற? இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓ அவங்களா? அவங்க இன்னும் வரலையா, இப்ப வந்துருவாங்க. நீ உட்காரியா? என்னை சாம்பார் ஊத்தவா? ஏன் மீனாட்சியக்கா, என்ன வழக்கத்துக்கு மாறா ஒரு மாதிரியா இருக்க? என்ன சிரிச்ச முகம் இல்ல? சாந்தா, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். ஏ வியாபார நேரத்துல நீ கிளம்பி போயிட்டா அத்தனை பேத்தையும் நான் தனியா எப்படி பாப்பேன்? பாத்துக்க சாந்தா, வந்துடுறேன். அக்கா அக்கா, அவங்க எங்க போறாங்க? ஏ இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? இல்லக்கா அப்படிலாம் இல்ல. எங்க அக்கா அம்மனுக்கு விளக்கேத்தாம எந்த வேலையும் ஆரம்பிக்க மாட்டாங்க. வேண்டுதல அவ நிறைவேற்றி வைப்பான்னு அப்படி ஒரு நம்பிக்கை. ஓ, அப்போ வேணா நிறைவேற்றி வைப்பாங்களா? நம்பினவங்களுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும்பா. ஆனா பக்தியோட அவகிட்ட கேட்கணும், அவ்வளவுதான். எல்லாரோட மனசும் எங்க மீனாட்சி அக்கா மனசு மாதிரி சுத்தமா இருந்தா நாம எதை நினைச்சு வேண்டமோ அது நிச்சயம் பலிக்கும். ஆடப்பாவி எங்கிட்டு போனா? சப்பாத்தின்னு கேட்டுட்டு சாப்பிடாமலே போயிட்டா. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னைத்தான் கூப்பிடுவேன். வேற எங்க போவேன்? இங்கதானே வருவேன். உன்னை விட்டா எனக்கு ஆறுதலுக்கு யாரு இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர போறேன்? என் பொண்ணுங்களுக்கு நான் எப்படி? இதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நீ எந்த வழிய காமிக்கிறியோ நான் அந்த வழியில கண்ணை மூடிக்கிட்டு நடந்துக்கிறேன். நீதான் எனக்கு எல்லாமே. வேண்டிக்கிட்டதெல்லாம் நிறைவேறிடும்னா எதுக்கு வேலை செய்யணும்? கும்பிட்டா போதுமேன்னு நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இப்போ நான் ரொம்ப சுயநலவாதியாக உன் கண்ணுக்கு தெரியும்ல, ஆனால் இப்போ 100% பக்தியோட உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். அந்த பொண்ணுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. எவ்வளோ என் லைஃப்பில் இருந்தால்
என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக இந்த சம்மந்தம் நடக்காமல் போகணும்லாம் நான் வேண்டிக்க மாட்டேன். நான் அவ்வளோ சுயநலவாதிலாம் கிடையாது. நான் யமுனாவை இதை விட 100 மடங்கு நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறேன். நீ தாம்மா முடிவு பண்ணணும். உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு. தயவு செஞ்சு என் ஆசையை மட்டும் நிறைவேற்றுமா. அப்படியெல்லாம் வந்தா எங்க மெஸ் எல்லாம் காலி பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காளா? அக்கா அக்கா என்னக்கா இது? காட்டு. அக்கா வக்கீல் நோட்டீஸ் மாதிரி இருக்கே. ஆமாண்டா, அந்த சக்தி வக்கீல் மூலமா எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. அவ இட விஷயமா நாம எதுவுமே பேசக்கூடாதாம். அவங்க வீட்டு பக்கமே நாம போக கூடாதாம். அப்படி போனா கோர்ட்ல தான் சந்திக்கணும்னு மிரட்டுறா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அவளை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. அக்கா அக்கா நில்லுக்கா. அக்கா எங்க போகுது? மீனாட்சி அக்கா, நீங்க கும்புற கடவுள் உங்களை என்னைக்குமே கைவிட்டதில்லை. சம்பந்தம் பேச வர மாப்பிள்ள இருக்காரு, பெரிய பணக்காரர் பையன், ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரி சம்பந்தம் அமைய உங்க பொண்ணு புண்ணியம் பண்ணிருக்கணும் மீனாட்சி அக்கா. அண்ணே, நீங்க தான் மாத்தி சொல்றீங்க. அந்த பையன் எந்த ஜென்மத்துல என்ன தவம் பண்ணானோ என்னவோ. எங்க அக்கா மாதிரி ஒருத்தி கிடைக்க அவன் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஓ, அவங்க வந்துட்டாங்க போல இருக்குமா. வாங்க வாங்க. வாமா. உட்காருங்க. நீங்க வாங்க உட்காருங்க. பொண்ணோட அம்மா உட்காரு. கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. வெளியில ஒரு மெஸ்ஸ பார்த்தேன். அது உங்க மெஸ்ஸா? ஆமா, ரொம்ப ஃபேமஸ் மீனாட்சி மெஸ். அம்மா பேர் தான். சாப்பாடுனா இவர் கொஞ்சம் சபலம், அதான் மெஸ் பத்தி கேக்குறாரு. சும்மா இருங்க. சாப்பாடு நல்லா இருக்கும் போலியே. என்ன வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வர சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. பரவாயில்ல, சும்மா தான் கேட்டாரு, அவ்வளவுதான்.
சூப்பரா இருக்குல்ல? மாமாவும் அழகா இருக்காரு. சார், இவங்க தான் பொண்ணோட அம்மா. பேரு மீனாட்சி. அவங்க 2 பேரும் பொண்ணோட தங்கச்சிங்க. இது கடைசி பொண்ணு துர்கா சக்தி. வணக்கம். நீ என்னமா பண்ற? நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். 2 பேரும் காலேஜ்ல டாப். அது சரிங்க. பொண்ணு வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஏ, அவளை மேல எதுவும் படிக்க வைக்கலையா நீங்க? எங்க அக்கா அவளுக்கு சேர்த்து எங்களை படிக்க வச்சிருக்கா. விட்டு கொடுக்கறதுல அவளை மாதிரி இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது. வயசுலதான் அவளை எங்களுக்கு அக்கா மாதிரி, ஆனா மனசுல அவ எங்களுக்கு அம்மா மாதிரி. என்ன இடது கால எடுத்து வர, வலது கால எடுத்து வச்சு வானே. டேய், நம்ம என்ன சம்பந்தம் பண்ண போறோம்? அது இல்லனே, ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் சம்பந்தம் பேச வந்த மாதிரியே இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா லாலலா. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? சரே சரே, கோச்சுக்காதனே. வலது கால எடுத்து வச்சு வானே. எடுத்து வைனே. நீ சொல்றனால வலது கால வச்சு வா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எங்கண்ணே உங்க மாமியாருங்கானா எங்க அண்ணியுங்கானா? அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய் சரி வா, வெளியே இருக்காங்களான்னு போய் பாப்போம். எங்க போயிருப்பாங்க? டேய், என்னடா இவ்வளவு செருப்பு கிடக்கு? அதானே எனக்கும் தெரியல. சரி வா விசாரிப்போம். சரி வா. அக்கா, வீட்டுக்கு ஏதாவது சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க போல. இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? விசேஷம் இல்லாம எப்படி? பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காவல. பொண்ணு பாக்கவா? ஆமா, நம்ம மீனாட்சி அக்கா பொண்ணு இருக்கால, அவளை இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. உள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குல்ல. தெரியாதாக்கும் போப்பா. என்னன்னா இது? இப்போதான் முதல் ஸ்டெப்பே வந்திருக்கோம், அதுக்குள்ள இங்க சம்பந்தமே பேசி முடிச்சிட்டாங்க. நான் வேற சும்மா இல்லாம வலது கால வச்சுவான்னு சொல்லிட்டேன். அண்ணே, இதுதான் செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டிடுவோண்ணே. இல்லடா, என் மேல உண்மையிலேயே லவ் இருந்தா இந்த கல்யாணத்தை அவளே நிப்பாட்டுவா. ஓ அண்ணே, இப்பெல்லாம் யோசிச்சு எதுவுமே வேலைக்கு ஆகாதுண்ணே. அவங்க அம்மா சொன்னாங்கன்னு அண்ணி இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுவ? முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போனே. வானே வானே வா. மீனாட்சி அக்கா, கவர்மெண்ட் வேலைன்னா ஒரு மரியாதை தான். கால் காசு சம்பாரிச்சாலும் கவர்மெண்ட் வேலைன்னு சும்மாவா சொன்னாங்க? தம்பி, எங்க வீட்டு பொண்ண நீங்க நல்லா பாத்துப்பீங்களாப்பா? தெய்வமே. அண்ணே, பையனுக்கு கவர்மெண்ட் வேலையா, அதான் இந்த கல்யாணத்துக்கே காரணமா? அப்படின்னா நான் என்ன வெட்டி பையன் சொல்றியா? ஐயோ 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 ஐயோ, நான் எங்கனா அப்படி சொன்னேன்? டேய் நிறுத்துடா, நீ சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா இருனா பாக்குறேன்.
அண்ணே அண்ணிய கொஞ்சம் அங்க பாருண்ணே. வேணாண்டா, பார்த்தா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுவேன். நீயே பார்த்துட்டு சொல்லு. அண்ணே அவனும் அண்ணிய பார்த்து ரொம்ப வைக்கப்படுறானே. ஓ டேய், என் பொறுமையை சோதிக்காத. உங்க அண்ணி என்ன பண்றான்னு மட்டும் பார்த்து சொல்லு. அண்ணே இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அண்ணினே சொல்லிக்கிட்டு இருக்கேனே. அண்ணி அண்ணே எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுனே? ஏண்டா? நம்ம அண்ணியும் அந்த பயலை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணே. மீனாட்சிக்கா இப்படி பேசாம உட்காந்துருந்தா எப்படி? பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளைய பாருங்க பரிதாபமா உட்காந்து இருக்காரு. இல்ல காஃபியும் சூப்பரா இருக்கும். அம்மா பொண்ணுங்க எல்லாருமே சாப்பாட்டுல அசத்திடுவாங்க. டேய், என்ன ஃபீலிங்கா? மூடிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு. என்னம்மா பையனை நல்லா பாத்துக்கிட்டியா? உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணே பையனை பிடிச்சிருக்கான்னு அண்ணிட்ட கேக்குறாங்கண்ணே. அவ என்ன சொல்றான்னு பார்த்து சொல்லு. அவன் மட்டும் ஊன்னு சொல்லட்டும், இங்க இருந்து வீடு வரைக்கும் உன்னை ஓட விட்டு அடிப்பேன். நான் என்னடே பண்ணேன்? எப்ப பார்த்தாலும் அவ என்ன பார்க்கறா வந்திருக்கா? இது பக்கா லவ்னு. அதேதானே? அதேதான். என்னை ஏத்தி விட்டல. மூடிட்டு பார்த்து சொல்லு. எங்க அம்மாவோட முடிவுதான் என்னோட முடிவும். சரி யமுனா, அத கொஞ்சம் சத்தமா தான் சொல்றது, எல்லாருக்கும் கேட்கட்டும். ஏமா சக்தி, உங்க அக்கா சொன்னது உன் காதுலயே அது விழுந்துச்சா? என்ன சொல்றா உங்க அக்கா? அம்மாவோட முடிவுதான் என்னுடைய முடிவும். டேய், என்ன சொன்னாவ? என்கிட்ட எதுவுமே கேட்காதண்ணா. உன் கோபம் தீர அளவுக்கு என்ன அடினா அடினா அடி. என்ன சொன்னான்னு கேக்குறேன்ல. அவங்க அம்மாக்கு ஓகேன்னா அன்னைக்கு ஓகேவா? அடி. அப்புறம் என்ன மீனாட்சிக்கா, தட்டை மாத்திக்க வேண்டியதானே? ஒரு நிமிஷம்.
பொண்ணோட அப்பாவை பத்தி கேட்டப்போ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, அவர் எங்க இருக்காரு? அவர் இருக்காரா இல்லையா?